பெதஸ்தா குளத்தை குறித்து நாம பார்க்கிறோம். பெதஸ்தா என்கிறதற்கு என்ன ஒரு அர்த்தம் கொடுக்கப்படுகிறது? கருணையின் வீடு என்று சொல்லி இதனுடைய அர்த்தம். இந்த இடத்தில் 38 வருஷமாய் வியாதியாய் படுத்த ஒரு வியாதிஸ்தனை நாம் இந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. இப்போ 38 வருஷமாய் வியாதிப்பட்ட அந்த வியாதிஸ்தன் செய்த ஒரு 3 தவறுகளை நாம் இந்த இடத்துல தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சில தவறுகளினால நம்முடைய அற்புதம் மிகவும் தாமதிக்கிறது. சில குறைகளினால நம்முடைய விடுதலை மிகவும் தள்ளி போகிறது. நம்ம ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்வோமே ஆனால் இனியும் பாரங்களை நாம சுமப்பது இல்லை, இனியும் கஷ்டங்களை சுமப்பது இல்லை. ஆண்டவருடைய திட்டங்களையும் வசனங்களையும் நம்ம சரியாய் புரிந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வலிகள் இருப்பதில்லை, வேதனைகள் இருப்பதில்லை, துக்கங்கள் இருப்பதில்லை. 38 வருஷமாக படுத்த படுக்கையாய் வியாதிஸ்தனாக 38 வருஷங்களை கழித்தார். இவனுடைய வாழ்க்கையில சுகம் ஏன் இவ்வளோ தாமதித்தது? அதற்கு என்ன காரணம்? அதற்கு அவன் செய்த தவறுகளும் என்ன என்கிறதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எவ்வளவுதான் நம்மள நிறைய பேர் கஷ்டங்களை சந்தித்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது என்கிறதை பெரும்பாலும் அநேகர் அதை பார்க்கிறதே இல்லை. தன் பிள்ளையை உணர்கிறவன் யார் என்கிறதற்கு சரியாக நாம நம்முடைய குறைவுகள், இவ்வளவு நாள் இந்த பலகீனம் இருக்கிறது, இவ்வளவு நாள் இந்த போராட்டம் இருக்கிறது, இவ்வளவு நாள் இந்த கஷ்டம் இருக்கிறது, இவ்வளவு நாள் இந்த குறைவுகள் இருக்கிறது, எதனால என்கிறதை நாம சிந்திக்கிறதே கிடையாது. நாம இன்னைக்கு செய்கிற இதே தவறுதான் அன்றைக்கு 38 வருஷமா வியாதி படுக்கையோடு கூட இருந்தவனும் செய்தான். ஆகையினால நான் சொல்லுகிறேன், அவனுடைய 3 தவறுகளை நம்ம கவனிப்போமே ஆனால் இன்றைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகள் 100% விடுதலையை கொண்டு வரும். நிச்சயமாய் நாம விடுவிக்கப்படுவோம். இவனை நீங்க கவனித்தீர்களானால், இப்போ இந்த பெதஸ்தா குளம் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னா எருசலேமில இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பெதஸ்தா குளத்தினுடைய அர்த்தம் கருணையின் வீடு. ஆனா அதே எருசலேமில் என்ன ஒரு வீடு இருக்கிறது? அது என்ன வீடு? தேவனுடைய வீடு, ஆண்டவருடைய ஆலயம் இருக்கிறது. அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த இடத்துல போய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் சுகம் பெற்றிருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் உண்டு என்கிறதை அவன் அறிந்து கொள்ளும்படி அவனை என்னிடத்துல அனுப்புங்கள் என்று சொல்லி ஆகாபுக்கு சொல்லி அனுப்புகிறான் தீர்க்கதரிசி. அப்படியே நாகுமான் போகும்போது அவனுக்கு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப நாள் குஷ்டரோகம், ரொம்ப நாள் நிந்தை, வியாதியினால நிந்தை, வியாதியினால கஷ்டம் ரொம்ப வருஷமா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு இஸ்ரவேலின் தேவனிடத்துல போனானோ அன்றைக்கு அவன் முழுமையாய் சுகமாக்கப்பட்டான். இப்போ அதே ஊர்ல தான் தேவனுடைய வீடு இருக்கிறது, தேவனுடைய கூடாரம் இருக்கிறது. சாலமோன் ராஜாவால கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. ஆனா இந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருக்கிற இந்த வியாதிஸ்தன் ஊந்து போனா கூட 2 வருஷத்துல போயிருக்கலாம், இல்ல 6 மாசத்துல போயிருக்கலாம், பக்கத்துல தான் இருக்கிறது. ஆனா போகல. அவன் கருணையின் வீட்டையே நோக்கி பார்க்கிறானே அன்றி தேவனுடைய வீட்டை நோக்கி பார்க்கல. நமக்கு கருணையின் வீடு தேவையில்லை, கர்த்தருடைய வீடே நமக்கு தேவை. அதுதான் நமக்கு முக்கியம். அந்த பெதஸ்தா குளத்தை குறித்து நாம கவனித்தால் அங்கே எப்பவாச்சும் ஒருக்கா தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவானா.
நாம நோக்கி பார்க்க வேண்டியது தூதனை அல்ல, நாம நோக்கி பார்க்க வேண்டியது தேவனை. தேவனுக்கும் தூதனுக்கும் ரொம்ப வித்தியாசம். கருணையின் வீட்டிற்கும் ஜெப வீட்டிற்கும் ரொம்ப வித்தியாசம். ஆமா, தேவன் யார் அப்படின்னா, அவர் இவ்வளோ பெரியவர் என்று சொல்லி காட்டும்படி இந்த பூமியில பெரியது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரியவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தூதன் யார் அப்படின்னா, அவருக்கு பணிவிடை செய்கிறவன், வேலைக்காரன், அதுதான் தூதன். அப்போ அவ்வளோ பெரிய தேவனை விட்டுட்டு அவருக்கு வேலைக்காரன், வேலை செய்கிறவனை நோக்கி இவன் பார்த்தான். நம்ம செய்கிறவன் நிறைய நேரத்துல தேவனை நோக்கி பார்க்கிறதற்கு பதிலாக உலகத்தில் வேற எதையோ நோக்கி பார்க்கிறோம், வேற எதையோ நம்பி இருக்கிறோம். ஆகையினால நம்முடைய அற்புதம் தூரமாய் இருக்கிறது, விடுதலை தூரமாய் இருக்கிறது. அதே தப்பதான் 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த வியாதிஸ்தன் செய்தபடியினால அவனுடைய வாழ்க்கையில அற்புதம், விடுதலை 38 வருஷம் தாமதித்தது. நான் சொல்லுகிறேன், இனி உங்களுடைய அற்புதம் தாமதிப்பது இல்லை, இனி உங்களுடைய விடுதலை தாமதிப்பது இல்லை. உங்க கண்களை கண்மலைக்கு நேராக பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. இவன் செய்த ஒரு தவறு, தேவனை பார்க்க வேண்டும், ஆனால் அவன் தேவ தூதனை நோக்கி பார்த்தான். எப்போ தேவதூதன் இறங்குவான், எப்போ குளம் கலங்கும். அங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எப்படின்னா, பெதஸ்தா குளத்திற்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பெதஸ்தா கோலம் எப்பவாச்சும் ஒருக்காதான் கலங்கி அற்புதத்தை கொண்டு வரும். ஆனா நம்முடைய தேவனிடத்துல எப்பொழுதுமே அற்புதம் இருக்கு. எப்பொழுதும் அவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். இரண்டாவது, அந்த பெதஸ்தா குளத்துல அது கலங்கும் போது முதலாவது யார் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் விடுதலை. அதுக்கு பிறகு இரண்டாவதாய் போகிற யாருக்கும் விடுதலை இல்லை. அடுத்த முறை இனி எப்போ கலங்கும், 6 மாசத்துல கலங்குமா, 6 வருஷத்துக்கு பிறகு கலங்குமா, யாருக்கும் தெரியாது. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவரிடத்துல போகிறவர்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆனா இவர் பெதஸ்தா குளத்தை நோக்கியே பார்க்கிறான், பெதஸ்தா குளத்தை நோக்கி பார்க்கிறான். அது எப்பொழுது கலங்கும், அதுல எப்பொழுது தேவதூதன் இறங்குவான், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? அவனுடைய கண்கள் அப்படியே இருந்துச்சு. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:5 நாம வாசித்தால், சங்கீதம் 34, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். இவன் தேவனை நோக்கி பார்க்கிறதற்கு பதிலாக தூதனை நோக்கி பார்த்தான். இந்த பூமியில நாம் அதிகமாய் பார்க்க வேண்டியது கர்த்தரை நோக்கி மட்டுமே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? எல்லாருக்கும் அற்புதம், எல்லாவற்றிலையும் அற்புதத்தை அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இப்ப வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம ஒருவேளை பெதஸ்தா குளத்தையோ தேவதூதனையோ உலகத்தை நோக்கியோ நம்முடைய அற்புதத்திற்காக நம்முடைய விடுதலைக்காக இப்படி பார்ப்போமேயானால் நம்ம வெட்கப்பட்டு போவோம். ஆனா அவரை நோக்கி பார்ப்போமேயானால் நம்ம பிரகாசம் அடைவோம். நாம எதுக்காக எதை நோக்கி பார்க்கிறோம் என்கிறதை நம்ம கவனிக்கணும். நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறது, நம்முடைய சிந்தை எங்கே இருக்கிறது, நம்முடைய பார்வை எங்கே இருக்கிறது கவனிக்கணும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, அவரை நோக்கி பார்க்கிறதை விரும்புகிறார்.
நம்முடைய கண்கள் பரத்தை நோக்கி இருப்பதாக. நம்முடைய கண்கள் எஜமான் மேல இருப்பதாக. இந்த பெதஸ்தா குளத்தினுடைய இன்னொரு பேர் கருணையின் வீடு. ஆனா இயேசுவை போல கருணை உள்ளம் கொண்ட இந்த பூமியில வேற எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உண்மையான கருணை உள்ளம் கொண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. பிதாவாகிய தேவன் ஒருவர் மட்டுமே. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரிடத்துல இருந்து வராத எந்த கருணையும் வேற எந்த இடத்திலையும் இருந்து வராது. அவரிடத்திலிருந்து வராத எந்த ஆசீர்வாதங்களும் எந்த நன்மைகளும் எந்த விடுதலையும் வேற எங்க இருந்தும் வராது. காரணம் என்ன அப்படின்னா, அவரே மிகுந்த அன்புடைய தேவனாயிருக்கிறார். இப்போ இந்த வியாதிஸ்தன் செய்த தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை பார்க்க வேண்டும், ஆனால் அவன் தூதனை நோக்கி பார்த்தான். அவன் எப்போ வருவான், அவன் எப்போ வருவான், தேவதூதன் எப்போ வருவான், கோலம் எப்போ கலங்கும், அப்படியே நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். ஆனா தேவன் எப்போ வருவார்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடும் போது நாம் அவரை கண்டடைகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரம் எல்லாம் இவன் பெதஸ்தா குளத்தையே நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை தூதன் மேலையும் குளத்தின் மேலையும் அவனுடைய நம்பிக்கை இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் ஒருவர் மேல வைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறதையே அவர் விரும்புகிறார். ஆண்டவருக்காக நாம செய்கிறது எல்லாம் முழு இருதயமா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? அறகுறை இருதயமா இருக்கக்கூடாது. பேருக்கு, கடமைக்கு, சும்மா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 38 வருஷமாக ஒரே நிலையில இருக்கிறான். ஒரே நோக்கம், தூதனையே பார்க்கிறான், குளத்தையே பார்க்கிறான், அது எப்போ கலங்கும் என்கிறதையே நோக்கி பார்க்கிறான். நான் சொல்லுகிறேன், தேவனை நோக்கி பார்த்தால் அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நாம நோக்கி பார்க்க வேண்டியது தெய்வத்தை, உலகத்தை அல்ல, உலக காரியத்தை அல்ல. இன்னைக்கும் அநேக பேர் இந்த பூமியில இருக்கிறார்கள். சிலர் அற்புதத்திற்காக எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இருதயம் முழுவதும் கர்த்தரையே நம்ப வேண்டும். இரண்டாவது, அவன் செய்த குற்றம் என்ன அப்படின்னா, தவறு அப்படின்னா, பக்கத்திலே இருந்தது எருசலேம் தேவாலயம். மெதுவா போனா கூட 1-2 நாள்ல போய் சேர்ந்து இருக்கலாம். ரொம்ப பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய ஆலயத்தை நம்பல, அவன் பெதஸ்தா குளத்தையே நம்பி இருந்தான். இரண்டாவது தவறு. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு தேவை வரும்போது, நாம தேவனுடைய ஆலயத்தை நம்பி இருப்போம். ஹல்லேலூயா. கோர்ட் மூலமாய் வரவேண்டிய நீதி வராமல் போகலாம், ஆனா தேவனுடைய வீட்டில நமக்கு ஒரு நீதி கிடைக்கும். ஹல்லேலூயா. மருத்துவமனை மூலமாய் வரவேண்டிய சுகம் வராமல் போகலாம், மருத்துவம் கைவிடலாம், மருத்துவர்களும் கைவிடலாம். ஆனால் இந்த ஜெப வீட்டில ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எந்த பலகீனத்துல யார் வந்தாலும் அவர்களை ஒரு நாளும் கைவிடுகிறவள் அல்ல. அவர் கைவிடாத தேவன். பக்கத்துலதான் எருசலேம் தேவாலயம் இருந்துச்சு, அவ அங்க போகல. அப்படியே தேவனுடைய சமூகத்துல போய் மலடியாயிருந்த அண்டாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். அவளுடைய நிந்தையை நிரந்தரமாய் மாற்றினார், மகிழ பண்ணினார். அவளாலே அவள் வீடு கட்டப்படும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். எத்தனையோ பேருக்கு தேவனுடைய சமூகத்தில் அற்புதம் நடந்திருக்கிறது. ஆனா 38 வருஷமும் அவன் கொஞ்சமும் மாறாதவனாக பெதஸ்தா குளத்திலேயே இருக்கிறான். பக்கத்துல தான் இருந்துச்சு தேவனுடைய ஆலயம்.
அதுல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான பேர், அற்புதத்தை பெற்றவர்கள் ஏராளமான பேர். நான் சொல்லுகிறேன், இந்த தேவம் ஆசீர்வதிக்காவிட்டால் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்ல. இந்த தேவனாகிய கர்த்தர் என்னை சுகமாக்காவிட்டால் என்னை சுகமாக்குகிற வேற ஒரு தேவன் இந்த பூமி எங்கிலும் இல்ல. ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, அவர் என்னுடைய சபையில இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரட்டும், சபையிலே என்னுடைய தீர்வு இருக்கிறது, சபையில் என்னுடைய விடுதலை இருக்கிறது, சபையில் எனக்கு அற்புதம் இருக்கிறது. சபையை நம்பணும். ஆண்டவர் சபையை சும்மா கட்டவில்லை, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் சபையை கட்டியிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 55:7 நாம வாசித்தால், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், இல்ல, என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் அப்படின்னு வரும். 56. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவருடைய ஜெப வீடை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தமே என்ன அப்படின்னா, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவேன், அங்கே கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஒருவேளை தொழில எனக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், குடும்பத்துல கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், சரீரத்துல கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு ஜெப வீட்டில இருக்கிறது என்கிறதை ஆண்டவர் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறார். பல இடத்துல நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் நிமித்தமாக கஷ்டங்கள் நம்மேல வந்திருக்கலாம், பலர்னால நமக்கு கஷ்டம் வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகள் நிமித்தமாய் நம்ம மேல கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனா தீர்வு ஒரே ஒரு இடத்துல இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வீடு, அதுதான் ஜெப வீடு. 38 வருஷமாக எருசலேமிலே வாழ்ந்தாலும் பெதஸ்தா குளத்தை குறித்து இருந்த அறிவு தேவனுடைய வீட்டை குறித்து இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, சிலர் கிறிஸ்தவர்களாகவே இருப்பாங்க, ஆனா கிறிஸ்துவனுடைய சிந்தை இருக்காது, கிறிஸ்துவனுடைய உபதேசம் இருக்காது, கிறிஸ்துவனுடைய சித்தத்தை குறித்து அறிகிற அறிவு இருக்காது. எருசலேமிலே தான் இருக்கிறான், தேவனுடைய ஆலயத்துக்கு பக்கத்திலே தான் இருக்கிறான். வருஷங்களை கழித்து போட்டான், பல வருடங்கள் போயிற்று. ஆனா தேவாலயத்துக்கு போகணும். இந்த பெதஸ்தா குளத்தை காட்டிலும் அந்த தேவனுடைய வீடு மேலானது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவன் தூதன் இறங்கி கிரிய செய்கிற இந்த குளத்தை காட்டிலும் தேவன் இறங்கி கிரிய செய்கிற தேவனுடைய வீடு மேலானது. சபையை குறித்து நமக்கு மிகுந்த ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். சபையை குறித்து நமக்கு நல்ல ஒரு சிந்தை இருக்கணும். என் கஷ்டத்தை தீர்க்கிற இடம் தேவனுடைய வீடு தான். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சில நேரம் வீட்டுல முடங்குகிறோம். நான் சொல்லுகிற தேவனுடைய சமூகத்துல வந்து உங்க முழங்கால்களை முடக்குங்கள், அற்புதம் நடக்கும். அன்றைக்கு அவன் செய்த அதே தவறுகளை இன்றைக்கு இருக்கிற விசுவாச பிள்ளைகள் சிலர் செய்கிறாருங்க. கஷ்டம்னா எங்கேயாகிலும் போயிருவாங்க, எங்க போனாலும் விடுதலை இல்லை. சிலர் அப்படிதான், கஷ்டமா மனசு சரியில்லை, எங்கேயாகிலும் போயிடணும், எல்லாம் வீட்டுல முடங்கிடணும், யார்ட்டையும் பேசாம, இல்லை பேசாட்டில் எங்கேயாகிலும் வெளியே போயிடணும். அப்படி அல்ல, நமக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். கஷ்டமா, வேதனையா, துக்கமா, தீர்வு காண எனக்கு ஒரு இடம் இருக்கு. அதுதான் ஜெப வீடு.
எவ்வளவு பெரிய வியாதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நான் தேவனுடைய சபையில போய் அமர்ந்து கொள்ளுவேன். தீராத பிரச்சனைகளையும் தேவன் எனக்கு தீர்த்து வைப்பார். முடியாததை அவர் முடிய பண்ணுவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஆனா இவனுக்குள்ள இல்லை. எப்படியாச்சும் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கலங்கும். 38 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். நான் சொல்லுகிறேன், காலங்கள் கடந்து போனது, ஆனாலும் தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனம் திரும்புவோம். நம்ம பல சூழ்நிலைகளிலையும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரிடத்துல வருவோம், கர்த்தரை நம்பி இருப்போம். அவர் கைவிடவே மாட்டார், அவர் நம்மை இரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஜெபம் அப்படின்னா விண்ணப்பம். எல்லா ஜனங்களும் என்னுடைய வீட்டில வந்து விண்ணப்பம் செய்கிற ஒரு வீடாகவே நான் அதை மாற்றி இருக்கிறேன். எப்படி ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் பாக்ஸுக்கு போகிறோம், அதே போலதான் நம்மளுடைய விண்ணப்பங்களை பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியப்படுத்தணும்னா சபைக்கு வரணும். அவருக்கு ஆராதனை செலுத்தணும்னா சபைக்கு வரணும். அவரை கனப்படுத்தணும்னா சபைக்கு வரணும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, சபைக்கு போகாவிட்டாலும் அவங்க பேரு கிறிஸ்தவர்கள் தான். அப்படி அல்ல. தேவன் எனக்காக கட்டின சபை, எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சபை, எல்லா சூழ்நிலைகளிலையும் நான் அவரிடத்துல போவேன். ஆராதனைக்கு போவேன், உபவாச கூட்டத்துக்கு போவேன், வேத பாடத்திற்கு போவேன், அவரை கனம் பண்ணக்கு போவேன், அவரை துதிக்க போவேன், அவரை ஆராதிக்க போவேன், காணிக்க செலுத்த போவேன், அவருடைய வார்த்தையை கேட்க நான் போவேன். அது அவருடைய வீடு, அது அவருடைய சபை. அங்கே மகிழ பண்ணுவாராம். ஒருவேளை வரும்போது துக்கமாய் வந்திருக்கலாம், நீங்க போகும்போது கர்த்தர் நிச்சயம் உங்களை மகிழ பண்ணி அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமா, 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருக்கிறான். ஆனா பக்கத்துல தேவனுடைய ஆலயம் இருந்தது. பெதஸ்தா குளத்தை குறித்த இருந்த அறிவு இவனுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனா ஆலயத்தை குறித்ததான அறிவு இவனுக்கு சுத்தமா இல்லை. ஹல்லேலூயா. ஆலயத்தை குறித்ததான அறிவு இவனுக்கு இருந்திருக்கணும். எருசலேமிலே வாழ்ந்தவன் பெதஸ்தா குளத்தை குறித்து நிறைய அறிஞ்சிருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேத அறிவை காட்டிலும் உலக அறிவு நிறைய இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? நான் சொல்லுகிறேன், உலக அறிவை காட்டிலும் வேத அறிவு நமக்கு ரொம்ப தேவை. எவ்வளவுதான் உலக அறிவு இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. வேத அறிவு இருந்தா உலகத்தையே ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். வேதம் கற்று தருகிற விசுவாசம் இந்த முழு உலகத்தையும் ஜெயிக்க வல்லதா இருக்கிறது. வேத அறிவு இல்லாம உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா வேத அறிவு இருந்தா உலகத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை ஆளலாம். தேவ அறிவு நமக்கு வேணும். சபையை குறித்த அறிவு வேணும், ஊழியத்தை குறித்த அறிவு வேணும், ஊழியக்காரனை குறித்த அறிவு வேணும், வேத வசனத்தை குறித்ததான அறிவு வேணும், சத்தியத்தை குறித்ததான உபதேசத்தை குறித்ததான அறிவு வேணும். ஆனா அவனுக்கு இருந்த ஒரே ஒரு அறிவு, பெதஸ்தா குளம் எப்பவாச்சும் கலங்கும், முதல்ல இறங்குகிறவனுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தான் ஆண்டவர் சொல்லி. ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறாயா? அப்போ என்னுடைய மகிமையை நீ காண்பாய், என் மகிமையை நீ காண்பாய். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய அறிவு, ஆலயத்தை குறித்த அறிவு, வேதத்தை குறித்ததான அறிவு நமக்கு நிறைய வரணும். அந்த உணர்வு நமக்கு நிறைய வரணும். ஆனா இவனுக்கு இருந்தது ஃபுல்லா பெதஸ்தா குளம், தேவதூதன், அது எப்பவாச்சும் கலங்கும், அதேதான் இருந்துச்சு.
இவனை போல எத்தனையோ வியாதிஸ்தர்கள் அந்த குளத்தையே நம்பி இருந்தார்கள். எல்லாருடைய கண்களும் ஒன்றை தான் நோக்கி கொண்டிருக்கும், கோலம் கலக்கப்படுகிறதா இல்லையா பார்த்துட்டே இருப்பாங்க. லேசா கலங்கினா கூட ஓடி போய் இறங்கிருவாங்க. பார்வைகள். மூன்றாவது என்ன ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 121. சங்கீதம் 121 1-2 வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்துதான் வரும்? இவர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் பெதஸ்தாக்குள் அங்கேதான் இருந்திருக்கு. இந்த 38 வருஷமாய் வியாதிஸ்தனாய் இருந்தவன் நம்பினது போல இவனுக்கு முன்ன இருந்த யார் அந்த பெதஸ்தா குளத்தை பெருசா நம்பின மாதிரி தெரியல. எல்லா பரிசுத்தவான்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சு, ஜெப வீட்டுல இருந்துச்சு. ஆனா இவன் ஒரு ஆளுக்கு தான் நம்பிக்கை பெதஸ்தா குளத்தின் மேல இருந்துச்சு. அவனுடைய அற்புதம் 38 வருஷம் தாமதித்தது. 38 வருஷமாய் அவனுடைய அறியாமை அவனை படுத்த படுக்கையாய் வைத்திருந்தது. தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சத்தியத்தை நாம அறியாதது வரைக்கும் சில விடுதலைகள் நம்முடைய வாழ்க்கையில சாத்தியம் இல்லாமலாகவே இருக்கும், சாத்தியப்படாது. சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். வேதம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, நான் எப்படி வாழுகிறேன், அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து நாம திருந்துவோமேயானால் நாம் அற்புதத்தை சுதந்தரிப்போம். இந்த 38 வருஷமாய் படுத்த படுக்கையா இருந்த இந்த வியாதிஸ்தன் இவனுக்கு பின்னும் இவனுக்கு முன்னும் அந்த பெதஸ்தா குளத்தையே நம்பி இருந்தவர்கள் ஒருவரும் கிடையாது. இவன் மட்டும் அவ்வளோ நம்பிக்கை. தீர்க்கதரிசிகளும் அந்த குளத்தை குறித்து பெருசா சொன்ன மாதிரி இல்லை. ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இவனுமா சொல்லுகிறார், பெதஸ்தா குளத்தில் அப்படி ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு அற்புதம் நடந்த ஒரு சாட்சி ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கா ஒரு நம்பிக்கை. ஆமா, இன்னைக்கும் நம்ம இந்தியால நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. வீடு வடக்கு பார்த்து போட்டா நல்லா இருக்கும், இந்த திசையில போட்டா நல்லா இருக்கும், அப்பதான் எல்லாரும் நல்லா இருப்பாங்களே. பின்ன எல்லா வீடுமே எங்க பார்த்து தான் இருக்கும், வடக்கு பார்த்தா இருக்கும். வழி இருக்கிறதே இல்லையோ, வீடு வடக்கு பார்த்து இருக்கும். தேவையில்லாத ஒரு நம்பிக்கை. அப்படி ஒண்ணு நடக்கல, நடந்தது ஆதாரம் இல்லை அப்படிங்கிறார். சரி, எது எப்படியோ, ஆனா இவனுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாச்சும் நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே அவன் அங்கே இருக்கிறான். ஆனா இவனுக்கு முன்ன இவனுக்கு பின்ன எல்லாம் பார்த்தா யார் அந்த பெதஸ்தா குளத்துல போய் அற்புதத்தை பெற்று திரும்பினத வேதத்துல என்ன ஒரு பகுதியில எங்கேயுமே வாசிக்க முடியாது. அவனுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை. சிலருக்கு அப்படிதான் குருட்டு நம்பிக்கை இருக்கும், குருட்டு உபதேசம் இருக்கும், ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை நம்பி போன அன்னாளுக்கு அற்புதம் நடந்துச்சு. தேவனை நம்பி வந்த நாகமானுக்கு கூட அற்புதம் நடந்துச்சு. ஆனா 38 வருஷமா இவனுக்கு ஒண்ணு நடக்கல. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யவே ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு அற்புதத்தை செய்யவே ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் வாழ்ந்த அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவங்க பார்த்ததெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள்.
அங்க இருந்துதான் ஒத்தாசை வரும், அங்க இருந்துதான் ஆசீர்வாதம் வரும், அங்க இருந்துதான் விடுதலை வரும், ஆண்டவரிடத்துல இருந்துதான் எனக்கு எல்லாமே வரும். அவருடைய நம்பிக்கை வாஸ்தில இருந்து வராது, ராசியில இருந்து வராது, திசையில இருந்து வராது, படைத்த தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரும் என்று நம்பி இருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குளத்தையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் தேவனை நோக்கி பார்க்கவே இல்லை. ஆனா பரிசுத்தவான்கள் சொல்லுகிறாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும். இரவு பகல் தூங்காம விழித்திருக்கிறான். குளம் இப்போ கலங்கும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நாம் அவரை நோக்கி பார்த்தால் அவர் நம்மை காப்பாற்ற அவர் விழிப்போடு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே இவன் செய்த இந்த மூன்றாவது தவறை குறித்து நாம பார்க்கிறோம். தேவனை நோக்கி பார்த்திருக்கணும், ஆனா அவன் அப்படி பார்க்கல. தேவாலயத்தை நோக்கி போயிருக்கணும், போகல. தேவனை நம்பி இருக்கணும், நம்பல. தூதனை நம்பி இருந்தான். இப்போ அந்த இடத்துல இயேசு இவனை சந்திக்க போனார். ஹல்லேலூயா. பெதஸ்தா குளம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வியாதிஸ்தர்களால் நிறைந்த ஒரு பகுதி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சில அரசாங்க மருத்துவமனைக்கு போனா நிறைய வியாதிஸ்தர்கள் இருப்பாங்க. அங்க உள்ள போனாலே ஒரு வாடை இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைத்தாலுமே ஒரு விதமான ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும். இங்க பராமரிக்க யாரும் இல்லை, கையை பிடிச்சு கூட்டிட்டு போற கூட ஆள் இல்லை. எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இதே போல இருந்தார்கள். சுத்தமாகவே இருக்காது. அசுத்தங்களும் அருவருப்பும் நிறைந்த அந்த பகுதியா இருந்துச்சு. ஆனால் மனதுருகும் தேவன் இயேசு அந்த அசுத்தத்திற்குள்ளாய் கிடந்த அந்த வியாதிஸ்தனை தேடி இயேசு போனார். ஹல்லேலூயா. அவன் தேடல, ஆனால் அவனை தேடி இயேசு போனார். நாம இயேசுவை தேடல, நாம இயேசுவை தேடி போகல, ஆனா இயேசு நம்மை தேடி வந்தார். இப்ப அவனை தேடி அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்துட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 14 வாசிப்போம். 13-14. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அங்கே ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு தேவாலயத்தில் அவனை கண்டார். இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. இப்ப பரவாயில்ல, சுகமானவன் இப்ப எங்க இருக்கிறான்? ஆலயத்துக்கு போயிட்டான். ஹல்லேலூயா. ஆமா, சுகம் ஆன பிறகு ஆலயத்துக்கு போயிட்டான். நான் சொல்லுகிறேன், சுகத்திற்காக கூட ஆலயத்துக்கு போங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தை எப்படி தெரியுமா? ஏசு இதை செய்யட்டும், அதுக்கு பிறகு சபைக்கு போறேன். ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யட்டும், நான் அதுக்கு பிறகு சபைக்கு போறேன். அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஜெப வீட்டிற்கு போவோம். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற மனநிலை நம்ம ஒவ்வொரு பேருக்கும் வரணும். அற்புதம் நடந்த பிறகு ஜெப வீட்டுக்கு போனான். அற்புதம் செய்த கருணையின் தேவன் இயேசு அவனை ஜெப ஆலயத்திலே கண்டார். கண்டு அவனை பார்த்து சொன்னார், இதோ நீ சுஸ்தமானாய். ஹல்லேலூயா. ஆமா, ஃபுல்லா சுகமாயிட்டா. ஆனா அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சுகம் கிடைச்சிட்டு, விடுதலை வந்துட்டு,
இனி நமக்கு என்ன அப்படின்னு ஆயிடக்கூடாது. இனி ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய நேரத்துல நாம சுகமான பிறகு, ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, நம்மை சுற்றிலும் இருந்த நெருக்கங்கள் மாறும்போது இனி நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைமை எல்லாருக்குள்ளாகவும் வருது. யாருக்குள்ளாகவும் இருக்கிறதா? இனி நமக்கு என்ன, பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சாச்சு, பேர பிள்ளைகள் கண்டாச்சு, இனி நமக்கு என்ன, வீடு இருக்கு, தோட்டம் இருக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, இனி நமக்கு என்ன. எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவருக்கு பிள்ளைகள் திருமணம் ஆகல, பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் கிடைக்கல, பிள்ளைகள் படிச்சு முடிக்கல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது இரவு பகலா ஜபிப்பார். எப்ப பாருங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப பாருங்க எப்ப போனாலும் ஆளு நல்ல உறக்கம். இனி நமக்கு என்ன, பிள்ளைகள் எல்லாம் படிச்சு பாஸ் ஆகி நல்ல வேலை, நல்ல மருமகன், நல்ல மருமகள், நல்ல பேர பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமா இருக்கிறாங்க, இனி நமக்கு என்ன. ஹல்லேலூயா. இயேசு எல்லா காலகட்டத்திற்கும் நமக்கு ரொம்ப தேவையானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லா சூழ்நிலைகளுக்கும், எல்லா காலகட்டத்திற்கும் நம்முடைய இயேசு நமக்கு ரொம்ப தேவை. இள வயதுல இயேசு தேவை, சிறு வயதுல இயேசு தேவை, வாலிப வயதுல இயேசு தேவை, முதிர் வயதுல இயேசு தேவை, மரிக்கும் போதும் இயேசு தேவை, மரித்த பிறகும் இயேசு தேவை, உயிர்த்தெழவும் இயேசு தேவை, பரலோகத்திலே இயேசு தேவை. அவர் இன்னும் என்னத்திற்கு அப்படிலாம் கிடையாது, கடைசி வரைக்கும் இயேசு தேவை. அவனை பார்த்து சொல்லுகிறார், இதோ நீ சுகமாயிற்ற, ஆனா அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம சுகமாகிட்டோம், அற்புதம் பெற்று இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இனி நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தர் அதை தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ சுகமாயிற்ற, ஆனா அதிக கேடு வராதபடி. ஏற்கனவே 38 வருஷம் வியாதிஸ்தனாகவே இருக்கிறான். கண்டிப்பா இவனுக்கு ஒரு 50 வயசாகில இருக்கலாம்னு நான் நம்புறேன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், படுத்த படுக்கையா இருந்த, சுகமாயிற்ற, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த, இப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட. சில நேரம் நமக்கு எல்லாமே அனுகூலமாய் இருக்கும்போது நம்முடைய இருதயம் மேட்டிமை அடைகிறது. உசியா ராஜாவினுடைய இருதயம் அப்படிதான் மேட்டிமை அடைந்தது. எல்லாமே அவனுக்கு அனுகூலமாய் இருந்துச்சு, செய்கிறதெல்லாம் வாய்த்தது, ஆச்சரியமான அனுகூலம் அவனுக்கு உண்டாயிற்று. அவனுக்கு கேடு உண்டாகிறது வரையிலும் அவனுடைய இருதயம் மேட்டிமை அடைஞ்சு கொண்டே போனது. சிறு வயதிலே ராஜாவாய் உயர்த்தப்பட்டவன், அவனுடைய பேர் புகழ் கீர்த்தி எங்கும் பிரபலமான ராஜா. உசியா ராஜாவா ஏப்பா அவரா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இருந்தார். ஆனா இருதயம் மேட்டிமை ஆயிற்று. நான் சொல்லுகிறேன், நம்ம சிந்தனையில இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பாவம் தான். கொலை, பெண்களுக்கு விரோதமான குற்ற செயல்கள், திருடுறது, வழிப்பறி பண்றது, இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நம்ம இருதயத்தில் இருக்கு. இதுதான் பாவம் அப்படின்ட்டு நான் சொல்லுகிறேன். லோத்து மனைவி எல்லாம் பாவம், அப்படிதானே? என்ன பெரிய பாவம் செஞ்சிட்ட? என்ன செஞ்சாவோ? செஞ்ச பாவத்தை ஒண்ணு சொல்லுங்க. திரும்பி பார்க்க கூடாது, பின்னிட்டு பார்க்காம ஓடு அப்படின்னார். இது ஒரு பெரிய பாவமா? பார்த்துட்டா. அவ எதுக்கு பார்த்தான்னு யாருக்கும் தெரியாது. எதுக்கு பார்த்திருப்பா பெருசா சொல்லவே முடியாது, சும்மாதான் பார்த்தா. நான் சொல்லுகிறேன், உனக்கு தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பின்னிட்டு பாராதே, சமபூமியில் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. ஒரு பெரிய பாவமே இல்லை. ஆனா பின்னிட்டு பார்த்தால், பார்க்க கூடாது என்கிறது தேவன் உனக்கு கொடுத்த கட்டளை. பார்த்தா அவ்வளவுதான், உப்பு தூண், முடிஞ்சு போச்சு. சின்ன பாவம் தான், சின்ன காரியம்தான், முடிஞ்சு போச்சு. இதே போல எத்தனையோ வேற வேதத்துல அடையாளப்படுத்தலாம்.
சின்ன ஒரு மேட்டிமை நமக்கே தெரியாது. ஒரு ராஜாவுக்கு இருக்கதானே செய்யும் மேட்டிமை. ஆமா, இப்ப இந்தியாவில பிச்சை எடுக்கிறவனுக்கே பயங்கர மேட்டிமையா இருக்கு. ஒரு நாள் 5 ரூபா கொடுத்தேன். 5 ரூபா, நமக்கு 5 ரூபா வருமானம் இல்லாம எத்தனையோ நாள் இருந்திருக்கும். கேட்கிற 5 ரூபா கொடுத்துருக்கிறேன். அவன் வாங்கிட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு வாயில முணுமுணுத்துட்டு போறான். அப்ப என்ன 500 ரூபாய் கொடுக்க முடியும்? ஏதாச்சும் தந்தானே அந்த சந்தோஷம் இல்லை. பிச்சை எடுக்கிறவனுக்கும் இருதயம் அப்படிதான் இருக்குது. சின்ன மேட்டிமை நம்மளை அழிச்சிரும், சின்ன அகங்காரம் நம்மளை அழிச்சிரும். இதுல என்ன இருக்கு? சின்ன மேட்டிமை, சின்ன பெருமை அழிச்சிரும். சின்ன வார்த்தை, மேட்டிமையான வார்த்தை அழிச்சிரும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரையா? ஊழியக்காரனை அல்ல, விசுவாசிகளை அல்ல, நம்மிலும் பெரியவனாய் இருக்கிற தூதனை. தூதனை கூட ஆண்டவர் தப்ப விட மாட்டார். அப்படி தூதன் என்னதான் பாவம் செஞ்சிட்டான் பரலோகத்துல? ஹல்லேலூயா. பரலோகத்துல அப்படி என்ன பாவம் செய்ய வாய்ப்பு இருக்கு? ஒண்ணும் இல்லை. சினிமா பார்த்துட்டாரா? தண்ணி அடிச்சிட்டாரா? கொலை செஞ்சிட்டாரா தூதன்? என்ன பாவம்? தேவனை போலாவேன், தேவனை போல மாறணும். அப்படிப்பட்ட ஒரு வாசை, தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத சிந்தை அவனுக்குள்ள வந்துச்சு. தேவனை போல நான் மாறணும், அவ்வளவுதான் அவனுக்குள்ள வந்துச்சு. ஹல்லேலூயா. உசியா ராஜாவுக்குள்ளாம் அப்படிதான். ஆசாரியர்கள் செய்கிற பலிய நான் செஞ்சா என்ன? கர்த்தர் யார் யாருக்கு என்ன பணியை கொடுத்தாரோ அவர் அந்த பணியை மட்டும்தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. சிலருக்கு ஆசை, நான் பிரசங்கம் பண்ணணும், நான் சங்கீத பகுதி பண்ணணும், நான் ஊழியம் செய்யணும். அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே அதை செய்ய தகும். நான் செஞ்சா என்ன? செய்யக்கூடாது. தூதர்கள் பெரிய பாவம் செய்யல. ஏற்கனவே தேவனை போல அங்க தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருக்கிறாங்க. இனியும் தேவனை போல மாறணும். அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக தான் சிங்காசனத்தை உயர்த்தணும் நினைச்சா. நினைவுகளில கூட இவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்துடும். எத்தனை பேருக்குள்ள நினைவுகளில இருக்கிறது இந்த மாதிரியான காரியம்? இதோ நீ சொஸ்தமானாய், ஆனா அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே ஆண்டவர் எச்சரித்து அனுப்புகிறார். ஏற்கனவே 38 வருஷம் வீணா போயிற்று. இன்னைக்கு நான் வந்து உன்னை சுகமாக்கி இருக்கிறேன், நீ போ. ஆனா அதிக கேடு ஒண்ணு வராதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் எச்சரிக்கிறார். மன்னிக்கிறவர் தான், பாவங்களை மன்னிக்கிறவர் தான். எதுவரைக்கும் மன்னிப்பார்? எத்தனை நாளைக்கு மன்னிப்பார்? எதுவரைக்கும் சகிப்பார்? எத்தனை நாளைக்கு சகிப்பார்? ரொம்ப நாளைக்கு சகிக்க மாட்டார், ரொம்ப நாளைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். போயிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஆண்டவருக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், அதை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ போவானா இனி பாவம் செய்யாதே. விபச்சாரத்துல கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே நீ போ, ஆனா இனி பாவம் செய்யாத. இதே பழக்கமா, இதே ஜோலியா, இதே வேலையா பார்த்துட்டு தெரியாத. ஆமா,
உன் செயல்ல கவனமாயிரு, உன் கிரியைகள்ல கவனமாயிரு, உன் வாழ்க்கையில கவனமாயிரு, உன் வார்த்தையில கவனமாயிரு, உன் சிந்தையில கவனமாயிரு, உன் நினைவுகளில கவனமாயிரு. ஆமா, இதுல என்ன இருக்கு? நிறைய பேருக்கு இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு? நம்ம நினைக்கிறோம் தேவதூதனையே தப்ப விடல, இந்த ஊழியக்காரனை மாத்திரம், விசுவாசிகளை மாத்திரம். ஹல்லேலூயா. தேவதூதனையே தப்ப விடல, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக ஏமாத்துறோம். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம வாசித்தால் அங்கு வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். ஹல்லேலூயா. அப்படி என்ன செஞ்சிட்டான்? இதுல கொலை செஞ்சிட்டானா? நாங்குநேரி சம்பவம் மாதிரி 2 பேரை வெட்டி கொண்டுட்டானா என்ன? தூத்துக்குடி சம்பவம் மாதிரி அந்த சிறுமிக்கு கொடூரமான தீங்களை தட்டார்களா என்ன? பெருசாங்க ஒன்னும் சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டார். நினைவுகள் தான் ரொம்ப மோசமான நினைவுகள், மோசமான சிந்தைகள். கர்த்தர் அதை பார்க்கிறார். ஏன் இவ்வளவு வன்மம், ஏன் இவ்வளவு வைராக்கியம், ஏன் இவ்வளவு கசப்பு, ஏன் இவ்வளவு மேட்டிமை? ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப டேஞ்சரான தேவன். யாரும் பார்க்க முடியாத அந்த இருதயத்தின் பகுதிகளை கர்த்தர் ஒருவரை பார்க்கிறார். ஒண்ணுன்னு நீங்க சொல்லலாம், என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு என்கிறதை பரலோகம் பார்க்கிறது. எதற்கு இந்த வைராக்கியம், எதற்கு இந்த மேட்டிமை, எதற்கு இந்த பெருமை, எதற்கு இந்த திமிரு? தேவதூதனையே தப்ப விடாத தேவன் உன்னை தப்ப விடுவாரா என்ன? நாம தப்புவோமா என்ன? சிந்தைகள்ல ரொம்ப எளிமையாயிருப்போம், ரொம்ப தாழ்மையாயிருப்போம். அவனுடைய நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். அதை பார்த்துதான் ஜல பிரளயத்தை ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. முழு உலகத்தையும் ஆண்டவர் அழித்தார். நினைவுகளினால வந்த ஒரு பெரிய அழிவு, பெரிய பாவனி சொல்லுக்கு பெருசாங்க சொல்லப்படல. அவன் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. காலையில் எந்திரிக்க வேண்டியது, யாரையாகிலும் குறித்து சொல்ல வேண்டியது, திட்ட வேண்டியது, பேச வேண்டியது, தப்பு தப்பா நினைக்க வேண்டியது, யாரை கொள்ளையடிக்கலாம், யாரை வஞ்சிக்கலாம், அந்த பொல்லாத நினைவுகள் கர்த்தருக்கு எரிச்சல் மூட்டினது. சுத்த இருதயம் உடையவர்களாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. புறாக்களை போல கபடற்றவர்களாய் நாம மாறுவோம். அப்படிப்பட்டவர்களை தான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சுகம் கிடைச்சதுனால நம்ம பெரியவர்கள் இல்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகையினால நம்ம பெரியவர்கள் அல்ல. சுகம் கிடைச்சிருக்கலாம், ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கலாம், மேன்மை கிடைச்சிருக்கலாம், உயர்வு கிடைச்சிருக்கலாம், அநேக நன்மைகள் கிடைச்சிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் எச்சரிக்கிறார், ஏதோ நீ சொஸ்தமானாய், ஆனா அதிக கேடு ஒன்றும் வராதபடி எச்சரிக்கையாயிரும். இனி பாவம் செய்யாதே. சொந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. தேவதூதனையே தப்ப விடாத ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஏமாத்துறோம். கிறிஸ்து வருகை மட்டும் சபையில உண்மையாயிருப்போம். எந்த தேவைக்கும் சபையை நோக்கி வருவோம், சபையில காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும், நம்முடைய எதிர்பார்ப்பு தேவன் மேல இருக்கட்டும். இந்த 38 வருஷமா இருந்த இந்த வியாதிஸ்தன் பெதஸ்தா குளத்தையே பார்த்தான், கருணையின் வீட்டை நோக்கி பார்த்தான், தேவனுடைய ஜெப வீட்டை நோக்கி பார்க்கல. அவனுடைய அற்புதம் தள்ளி தள்ளி போச்சு.
ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு நம்ம சிந்தையெல்லாம் ஒருமனப்படுத்தி தேவன் நமக்கு தந்திருக்கிற சபையில ஆண்டவரை ஆராதிப்போம். எந்த தேவை இருந்தாலும் சபையில வந்து ஜெபிப்போம். வீட்டுல முடங்க வேண்டாம், வெளியே போக வேண்டாம். கர்த்தர் சபையில இருக்கிறார், உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களோடு நீங்க இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, 38 வருஷமாய் வியாதிஸ்தன் செய்த தவறுகள், தேவனை பார்க்க வேண்டும், ஆனால் அவன் தூதனை பார்த்தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருக்க வேண்டும், ஆனா அவன் பெதஸ்தா குளத்துக்கு போனான். குளத்தையே பார்த்து கொண்டிருந்தான், ஆனால் அவன் தேவனை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். ஆனாலும் இயேசு அவனை தேடி போனார். ஆனாலும் நீங்க அவனை தேடி போனீங்க, உங்கள் வெளிப்படுத்தினீங்க, அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிக கேடானது உனக்கு வராதபடி எச்சரிக்கையாயிரு, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனுக்கு புத்தி சொன்னீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பாவம் செய்த தூதர்களையே தப்ப விடல, நாங்கள் எம்மாத்திரமையா, நாங்கள் எம்மாத்திரம். எங்க சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும், இருதயம் எல்லாம் பரிசுத்தமாகட்டும், நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும். நடக்கைகள் பரிசுத்தம், வாழ்க்கை பரிசுத்தம், செயல்கள் பரிசுத்தம். எங்களை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க. இம்மட்டும் எங்களோடு பேசின தெய்வத்திற்கு நன்றி. தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. தேவனை அறிகிற அறிவில நாங்க வளர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இந்த புஷ்பபுரம் சபை ஆசீர்வதியும், சபையாரை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களுக்குள்ளாய் ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை இருக்கட்டும். ஆசீர்வதிங்க டாடி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் கூட என்னென்னைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.